செப்டம்பர் 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. உங்கள் தோட்டத்தை பராமரியுங்கள். இன்றைய வேத வாசிப்பு உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரை. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மரைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். குறிப்பு வசனம்: திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். உன்னத பாட்டு 2:15. எங்கள் வீட்டின் பின்புறத்தில் காய்கனி தாவரங்களை நாங்கள் விரும்பி பயிரிட்டோம். பின்னர் நான் மண்ணில் சிறிய துளைகளை கவனித்தேன். எங்கள் தாவரத்திலிருந்து முதல் பழம் பழுத்த போது திடீரென்று அது காணாமல் போய்விட்டது. ஒரு நாள் எங்களின் மிகப்பெரிய ஸ்ட்ராபெரி செடி குழி முயலால் முற்றிலும் பிடுங்கப்பட்டு வெயிலால் கருகி போனதைக் கண்டு நான் திகைத்து போனேன். சில எச்சரிக்கை அறிகுறிகளுக்கு நான் அதிக கவனம் செலுத்த விரும்புகிறேன். உன்னத பாட்டில் பதிவாகியுள்ள நேசத்தின் கவிதையானது ஒரு இளைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உரையாடலை பதிவு செய்கிறது. அந்த பெண்ணை ரூபவதி என்று அழைக்கும் நேசர் அவர்களின் நேசத்திற்கு உருவக அடையாளமான தோட்டத்தை குழிமுயல்கள் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படி எச்சரிக்கிறார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று சொல்லுகிறார். பொறாமை, கோபம், வஞ்சகம் அல்லது அக்கறையின்மை போன்ற அவர்களின் காதலை அழிக்கக்கூடிய நரிகளின் குழிகளை அவர் பார்த்திருக்கலாம். அவர் தனது ரூபவதியின் அழகில் மகிழ்ந்ததால் ஆரோக்கியமற்ற பிரச்சனை இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். அவள் அவருக்கு முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் இருக்கிறாள். அவர்களது உறவை பாதுகாக்கும் முயற்சியில் அவர் முழு மனதுடன் ஈடுபடுகிறார். குடும்பம் மற்றும் நண்பர்கள் போன்ற உறவுகளை பேணி காப்பது என்பது எளிதல்ல என்றாலும் அவைகள் நமக்கு மிகவும் விலையேற பெற்ற பரிசுகளாகும். பொறுமையோடும் பராமரிப்போடும் சிறு குழி நரிகளிடத்திலிருந்து பாதுகாப்போடும் தேவன் நம் கனிகளை விளையச் செய்வார் என்று அவரை நம்புவோம். நெருங்கிய உறவில் நீங்கள் எங்கு திருப்தியடைந்தீர்கள்? நீங்கள் எத்தகைய நரிகளை சமாளிக்கிறீர்கள்? அன்பான இயேசுவே, என்னை மிகவும் அதிகமாய் நேசிப்பதற்காய் உமக்கு நன்றி.